வெல்கம் டு மை சேனல். சங்க இலக்கியம் பிஇஓ எக்ஸாம் 2026க்கு உள்ளது தான். ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்க்கலாம். சங்க இலக்கியம் ஃபஸ்ட்டு டாபிக். சங்க இலக்கியம் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, 8 தொகையும் 10 பாட்டும் சேர்ந்தது தான் என்ன சங்க இலக்கியம். அதை அகம் புறம்னு பிரிக்கிறாங்க. அகம்ங்கிறது என்ன? அன்பு காதல் பற்றியது தான் அகம். புறம்ங்கிறது போர், அரசர்கள், அவர்களோட அரசியல் வாழ்க்கை மற்றும் ஒழுக்க நெறிகளை பற்றியது தான் புறம்னு சொல்கிறாங்க. 8 தொகை நூல்கள் என்ன? 8 நூல்கள் இருக்கும். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, பதிற்று பத்து, பரிபாடல். இந்த 5ம் அகம் சார்ந்த நூல். இந்த 2 நூலும் புறம் சார்ந்த நூல். புறநானூறும் பதிற்று பத்தும் புறம் சார்ந்த நூல். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு அகம் சார்ந்த நூல். புறநானூறும் பதிற்று பத்தும் புறம் சார்ந்த நூல். பரிபாடல் அகமும் புறமும் சார்ந்த நூல். ஓகே, இப்போ 10 பாட்டு பாருங்கள். முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, இது அகம். இது என்ன நூல்? அகம் சார்ந்த நூல். திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, மதுரை காஞ்சி, நெடுநாள்வாடை, மலைபடுகடாம், அகம் புறம் 2ம் சார்ந்த நூல் தான் இந்த நூல்கள். இதில் 8 தொகை தெரிஞ்சுக்கிட்டோம், 10 பாட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அகம் புறம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது 8 தொகையும் 10 பாட்டையும் சேர்ந்த நூல்களை என்னான்னு சொல்கிறோம்? தொகை நூல்னு சொல்லுவாங்க. 8 தொகையும் 10 பாட்டும் தொகை நூல்கள். அந்த தொகை நூல்கள் தொகை நூல்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, பல நூல்களின் தொகுப்புங்கிறதுனால அது தொகை நூல்கள். 8 தொகையும் 10 பாட்டும் 11 மேல்கணக்கு நூல்கள் வகையை சார்ந்தது. சங்க இலக்கியத்தில் இப்போ 8 தொகை 10 பாட்டு தொகை நூல்கள்னு சொன்ன மாதிரி, சங்க இலக்கியம் 11 மேல்கணக்கு நூல்கள், 11 கீழ்கணக்கு நூல்கள்னு 2 வகைப்படும். அந்த 11 மேல்கணக்கு நூல்கள் தான் 8 தொகையும் 10 பாட்டும். 8 தொகையில் உள்ள நூல், 10 பாட்டில் உள்ள நூல்கள் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. 8 தொகையில் 8 பாட்டு இருந்தது, 10 பாட்டில் 10, அப்போ 18. 11னா என்ன? 18. அப்போ 11 மேல்கணக்கு நூல்களில் 11னா என்ன சொல்லியிருக்கோம்? 11னா 18. அப்போ அதுலேயும் 18 நூல்கள் இருக்குது. இப்போ 11 மேல்கணக்கு நூல்கள் அடிகள் அதிகமுடைய நூல்களாக இருக்கும். என்னவது? அடிகள் அதிகமுடைய நூல்கள். அதான் நீண்ட அடிகள். அடிகள் அதிகம் இருக்கிறது 11 மேல்கணக்கு நூல்கள். 11 கீழ்கணக்கு நூல்கள் அடிகள் கம்மியாக இருக்கும். சரியா? பாருங்கள், என்னென்ன நூல்கள்னு பார்க்கலாம். நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, திரிகடுகம், ஏலாதி, முதுமொழி காஞ்சி, திருக்குறள், ஆசாரக்கோவை, பழமொழி, சிறுபஞ்சமூலம், ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, கைநிலை, கார் 40, களவழி 40. சங்க இலக்கியம்னு சொல்கிறோம். அந்த சங்க இலக்கியம் எங்கேருந்து வந்தது? இந்த சங்க இலக்கியம் எப்படி வந்ததுன்னா, மதுரை மாநகரில் நடைபெற்ற சபையில் ஏற்றப்பட்டு தொகுக்கப்பட்டது. சங்கம் அமைப்பாங்கல்ல, அப்போ அந்த சபையில் என்ன பண்ணாங்க? ஏற்று தொகுக்கப்பட்டது தான் சங்க இலக்கியம்.